வணக்கம் நண்பர்களே. மரபணு மாற்றப்பட்ட உணவுகளுக்கு ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் தடை விதித்த செய்தி மிக முக்கியமாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய செய்தி. அது தொடர்ந்து மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை மக்கள் விரும்புவதில்லை, ஆனால் அது திணிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் ராஜஸ்தானில் கிருத்திஷ் ஆஸ்வால் உட்பட 3 பேர் போட்ட பொதுநல வழக்கு அடிப்படையில் மரபணு மாற்றப்பட்ட பொருட்களுக்கு தடை விதிக்க கோரிய வழக்கில் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார். அதாவது உணவு பாதுகாப்பு மற்றும் தர நிர்ணய சட்டம் 2006 பிரிவு 22 கீழ் மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுகள் தொடர்பாக விதிமுறைகளை 6 மாதத்திற்குள் மத்திய அரசு உருவாக்க வேண்டும் என்றும், அதுவரை மரபணு மாற்றம் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் இறக்குமதி செய்யப்படவில்லை என்று மத்திய அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று ராஜஸ்தான் உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. என்னென்னா, தமிழ்நாட்டிலே அது போன்ற பொருட்கள் உண்டு. தொடர்ந்து தமிழ்நாட்டில் மரபணு மாற்றப்பட்ட பொருட்களுக்காக மக்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றனர். தமிழக அரசும் மரபணு மாற்றப்பட்ட உணவுப் பொருட்களை கண்காணித்து அதை அப்புறப்படுத்த வேண்டும். மக்கள் தொடர்ந்து மரபணு மாற்றத்திற்கு எதிரான போராட்டங்களை நடத்தி கொண்டே இருக்கிறார்கள். அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ராஜஸ்தான் உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு நமக்கு புரிய வைக்கிறது.